ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஈஸ்வரியோ பாக்கியாவையும் கோபியையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது பாக்கியா கிட்ட செல்லவே செல்லாதுன்னு தான் சொல்லணும். இப்போது நம்ம கோபி நம்ம ஈஸ்வரி சொன்னதுனால பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு, அதாவது பாக்கியாவுக்கு ஓகேனா நானும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே பழைய பாக்கியாவாக இருந்திருந்தா கண்டிப்பாக கோபி இப்படி ஓகே சொல்லியிருப்பாரா? இப்போ நம்ம பாக்கியா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மெச்சூரிட்டியாக இருக்காங்க, ரொம்பவே சூப்பராக திங்க் பண்ணுறாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம கோபிக்குமே பாக்கியா மேலே ஆசை வந்திருக்குன்னே சொல்லலாம். அதே பழைய பாக்கியாவாக இருந்திருந்தா உலகம் தெரியாது, களிமண் பேக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாவை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருப்பார் கோபி. இப்போ மட்டும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு நல்லா இருக்குமா என்ன? இந்த ஈஸ்வரி கூட தப்பு தான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம எழில் இருந்துட்டு இதவே பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. வீட்டில் போயிட்டு எங்கள் அமிர்தா கிட்டேயும் சொல்கிறாங்க, இப்படி பாட்டி சொல்கிறாங்க, பாட்டி பண்ணுறது ரொம்ப தப்பு தானே, என் அம்மாவுக்கு அப்பா எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்காரு சார், நிறைய கொடுமை பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு அந்த வீட்டில் எல்லாருக்காகவும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, தனக்காக ஒரு விஷயம் கூட யோசிக்க மாட்டாங்க. ஆனால் பாட்டி இது எல்லாமே தெரிஞ்சிருந்துமே அவங்க பையனோட நல்லதுக்காக மட்டும் யோசித்து அம்மா கூட திரும்பவும் சேர்த்து வைக்கிறேன், கல்யாணம் பண்ணுறேன், நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு நினைக்கவே கடுப்பாக இருக்குது. ஆனால் அம்மா இந்த கல்யாணத்துக்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டாங்க. அப்படி திரும்பவும் அப்பா கூடவே சேர்ந்து வாழ்ந்தா அம்மாவோட லைஃப் நல்லா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எழிலுமே சொல்கிறாங்க. நம்ம எழில் மனசில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம பாக்கியா மனசுலையுமே இருக்குது. நம்ம எழில் எப்போவுமே அப்பவும் சரி இப்போவும் சரி எப்போவுமே நம்ம பாக்கியாவுக்கு தான் துணையாக இருப்பாங்க. நம்ம பாக்கியாவுக்கு அதாவது ஒரு பலம்னா நம்ம எழில்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எழிலுக்கு மனசே கேட்கல, சரி அம்மா கிட்ட இந்த விஷயத்த கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எழில் பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. பாக்கியா கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செல்வி இருந்துட்டு, அக்கா இன்றைக்கி என்னக்கா சமையல் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எழில் கால் பண்ணுறாங்க. நம்ம பாக்கியா இருந்துட்டு, என்ன எழில் கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம எழில் இருந்துட்டு, அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, அது மட்டும் இல்லாமல் நேரில் பார்த்து தான் பேசணும், நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியாவோ, என்ன எழில் என்ன விஷயம், ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரச்சனை எதுவும் இல்லைம்மா, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் கிளம்பி வந்துடுங்க, லொக்கேஷன் சென்ட் பண்ணி விடுறேன் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிடா, நான் வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்வி இருந்துட்டு, என்னக்கா எழில் தம்பி ஃபோன் பண்ணியிருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாடி, எதுக்கோ தெரியல வர சொல்லியிருக்கான், சரி சரி சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியாவுக்கு நம்ம பாக்கியா நம்ம ஈஸ்வரிக்கு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, பாக்கியா கோபிக்கு யார் காஃபி போட்டு கொண்டு போய் கொடுப்பா, நீ தானே பார்த்துக்கணும், அவன் உடம்பு முடியாதவம்மா, நீ தான் கொஞ்சம் பார்த்து அவனை கவனிச்சிக்கணும், அவனுக்கு உடம்பு சரியாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா முறைக்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் ஏற்கனவே பல டைம் சொல்லிட்டேன், இந்த வீட்டில் என்னால் அவருக்கு சமைச்சு போட முடியாது, அவர் இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க, திரும்ப திரும்ப என்ன சொல்ல வைக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்களே காஃபி போட்டு கொடுத்தானே கொடுக்கலன்னா அவங்க சாப்பிட்டானே சாப்பிட்லன்னா எனக்கு என்ன, அவரால் நான் பட்ட கொடுமையெல்லாம் போதும், திரும்பவும் உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்கணும்னு நினைக்காதீங்க, அது மட்டும் நடக்கவே நடக்காது, என்னால் அவருக்காக எதுவும் செய்ய முடியாதுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே இனியா அப்போ தான் வராங்க. நம்ம ஈஸ்வரி நம்ம இனியா கிட்ட சொல்கிறாங்க, என்ன இனியா உன் அம்மா இப்படி இருக்கா, எப்படியாவது உன் அப்பா கூட உன் அம்மாவை சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா உன் அம்மா என் பிடிக்க வர மாட்டேங்கிறாளே, அவளை எப்படி தான் பண்ணுறது என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை, எப்படியோ ஒன்று கோபியும் பாக்கியாவையும் ஒன்று சேர்த்தணும், அப்போ தான் இந்த குடும்பம் நல்லா வாழும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி நம்ம இனியாக்கிட்ட சொல்கிறாங்க. இனியா இருந்துட்டு, பாட்டி அம்மாவை கம்பல் பண்ணாதீங்க, அம்மாவும் பாவம் இல்லை, அம்மாவுக்கு பிடிச்சா மட்டும் அப்பா கூட ஒன்று சேர்ந்து வாழட்டும், அப்படி இல்லை நான் அப்பாவும் அம்மாவும் இங்கே இந்த வீட்டில் தனித்தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஈஸ்வரியோ, அது இருந்தாலுமே பரவாயில்லையே, இந்த வீட்லேயே கோபி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாளே அவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே இனியா இருந்துட்டு, என்னவோ பாட்டி என்னன்னோ நடக்குது, எப்படியோ டேடியும் மம்மியும் இந்த வீட்டிலே தான் இருக்காங்க, டேடி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, கடவுள் புண்ணியத்தில் அம்மாவோட மனசு மாறி அப்பாவும் அம்மாவும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா சொல்கிறாங்க.
இங்கே நம்ம பாக்கியா வந்து வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே முடிச்சுட்டு சமைச்சு வச்சுட்டு இங்கே ஈஸ்வரி கிட்ட அத்தை சமைச்சு வச்சுருக்கேன் சாப்பிட்ருங்க நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து எழில பார்க்கறதுக்காக போகிறாங்க. எழில் வந்து பாக்கியாவை பார்த்ததுமே அம்மா நான் ஒரு விஷயம் கேட்கணும் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா எழில் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கேட்க எங்கள் எழில் இருந்துட்டு அம்மா உங்களுக்கு திரும்பவும் அப்பா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஆசை இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம பாக்கியாவுக்கு முகமெல்லாம் மாறுது. என்னடா எழில் மற்றவங்க இந்த கேள்வியை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, நீ என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே எழில் இருந்துட்டு சாரிம்மா நீ வருத்தப்படுவோன்னு தெரிஞ்சும் தான் இந்த கேள்வியை கேட்டேன். ஆனால் எனக்கு இருக்கிற டவுட்டு அதனால தான். என்னடா உனக்கு டவுட் வரலாமா? இந்த அம்மாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல, அது கனவுல கூட நடக்காத எழில். கண்டிப்பாக உன் அப்பா கூட சேர்ந்து இந்த ஜென்மத்தில் இல்லை 7 ஜென்மத்துக்கும் உன் அப்பா கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எழில் இருந்து பாட்டி தாம்மா என்னையும் செல்லியனையும் கூப்பிட்டு இப்படி ஒரு விஷயத்த கேட்டாங்க, இதுக்காக நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ணாதீங்க, என் கூட மட்டும் பக்கத்து துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்போவும் சொன்னேன் கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்துக்கு அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அப்படியே அம்மாவுக்கு கல்யாணம் வேணும் அப்படின்னாலுமே நான் அம்மாவுக்கு வேறு கல்யாணம் தான் பண்ணி வைக்கணுன்னே தவிர நான் கண்டிப்பாக அப்பா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு விடவே மாட்டேன், என் அம்மா பட்ட கஷ்டமெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி பேசினாம்மா. ஆனால் பாட்டி இங்கே பாரு எழில், உன் அம்மாவை பேசி சமாதானப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் யாருமே அதாவது உங்கள் அம்மா வந்து ஓகே சொல்லிட்டா அப்படின்னா அதுக்கு நீ குறுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. நான் அதுக்காக சரிம்மா சரி பாட்டி அம்மா ஓகே சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து குறுக்க நிற்க மாட்டேன், ஆனால் அம்மாவை கம்பல் பண்ணிங்கன்னா நான் யாரையுமே சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா வந்திருக்கேன். அதுக்காக தாம்மா கேட்குறேன், உங்களுக்கு அப்பாவோட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஐடியா இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம பாக்கியாக இருந்துட்டு இங்கே பாரு எழில், நான் முன்னாடி சொன்னது தான், கண்டிப்பாக அப்படி ஒரு எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை எழில். உன் அப்பா அந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, போயிட்டு இன்றைக்கி வீட்டில் 2ல் 1 பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கிய கோவமாக போகிறாங்க. இங்கே எழில் இருந்துட்டு இங்கே பாருமா கோவத்தில் ஏதாவது சண்டை இது போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எழில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவமாக நம்ம பாக்கிய வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே ஈஸ்வரி கிட்டே அத்தை பசங்கக்கிட்ட என்ன பேசி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, இந்த வீட்டில் நான் இருக்கிறது பிரச்சனையா சொல்லுங்கள், நான் வெளியே கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா இப்படி பேசுனதை நினச்சி நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்ன பாக்கியா நீ பாட்டுக்கு திடீர்னு வந்த நீ பாட்டுக்கு பேசுகிற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இன்னும் ஆகலை, உங்களுக்கு தான் ஏதோ ஆகிட்டுக்குது. நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் பறவை மாதிரி வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கேன், அதே திரும்பவும் அவரை கல்யாணம் பண்ணனா கீழே செருப்போட என்ன நான் மோசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா கிட்ட ஈஸ்வரியோ இங்கே பாரு பாக்கியா அப்படியெல்லாம் பேசாத பாக்கியா, நான் கோபி திருந்திட்டான் பாவம் அவன், நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா தானே கடைசி காலத்தில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் துணையாக இருந்திருப்பீங்க, தனித்தனியாக இருந்தால் எப்படி பாக்கியா, இந்த அத்தையோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீ திரும்பவும் கோபியை கல்யாணம் பண்ணிக்கோ பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வாயால் இந்த விஷயம் வந்ததுனால நம்ம பாக்கியாவுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. அத்தை இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசணும்னு எனக்கு விருப்பமே இல்லை, இதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவோட ரூமுக்கு போயிட்டு பாக்கியாவோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணுறாங்க. எங்கள் ஈஸ்வரி பின்னாடியே போகிறாங்க. ஐயோ பாக்கியா என்ன பாக்கியா பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்கியா எதுவுமே பேசுறதில்ல, சைலண்ட்டாகவே இருக்காங்க. இங்கே பாருங்க அத்தை, இதுக்கு முன்னாடி உங்கள் பையனுக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சிச்சு, ஆனால் இப்போது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு அத்தை, இதுக்கப்புறம் நீங்கள் என் முகத்திலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி நல்லா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு வெளியே வராங்க. இங்கே இனியா இருந்துட்டு அம்மா என்னம்மா பண்ணுற, இப்போ நீ பாட்டுக்கு வெளியே போயிட்டுனா எங்களை எல்லாரையும் யாரும்மா பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு இனியா, நீங்கள்லாம் வளர்ந்துட்டீங்க, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், பாட்டி கூட இருந்தால் நல்லா தான் பார்த்துப்பாங்க, அவங்களே பார்த்துக்கிட்டோம், நான் உனக்கு ஒரு நல்லதை பண்ணி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னுடைய கடமை எல்லாமே முடிஞ்சு போச்சு,
இதுக்கப்புறம் நான் தனியாகவே இருந்துக்கிறேன், அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து இங்கே இருக்க மாட்டேன், என் பையன் எழில் வீட்டுக்கே கொஞ்ச நாளைக்கே போயிட்டு இருந்துட்டு வரேன். இந்த வீட்டில் கோபி வந்து, அதாவது உன் அப்பா வந்து இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அவர் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போகிறாரோ, உன் பாட்டிக்கு என்னைக்கு உன் அப்பா கூட என்னை ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து மாறுதோ அப்போ தான் நான் இந்த வீட்டு பக்கம் திரும்பி பார்ப்பேன். அது வரைக்கும் உங்கள் கூட பேச மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், இந்த வீட்டு பக்கமே திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா வந்து அதிரடியான ஒரு முடிவை எடுத்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. இப்போ ஈஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாக்கியா எடுத்த முடிவு வந்து ரொம்பவே கரெக்டு, இந்த கோபிக்கு சரியான தண்டனையும் பாடத்தையும் புகட்டுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.